மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெழுந்து நம்மீது பரிசுத்த ஆவியை ஒளிந்தருளிய ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, குளிர்ச்சி நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவிலே எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆசீர்வதித்தீர். இப்பொழுதும் காலை நேரத்தில் உடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து பாடவும் ஆண்டவரே மக்களுக்கு எடுத்துரைக்கவும் இந்த ஆண்டவரை குழுவாக எங்களை எடுத்து நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிற ராஜா. இதை எல்லாருக்கும் ஆண்டவரை போய் சேரட்டும். எல்லாரும் கேட்டு விசுவாசித்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். நீ அன்பர் சாரியும் சக்க சாரியும் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரை உலகமெங்கும் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த இறை வார்த்தை ஆண்டவரை சேர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை நேரத்தில் உண்மை அதிசயங்களை காண செய்வேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். அதிசயம் காண செய்வே நீ அற்புதம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளை ஆகிய மே மாதம் 29ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை இது ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானம் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக, ஆமேன் என்று முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கடவுளின் எல்லையற்ற ஞானம், அறிவு மற்றும் அவருடைய உன்னத நிலையை விவரிக்கும் ஒரு அற்புதமான ஒரு துதிப்பாடல், டாக்ஸாலஜி என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய அளவிட முடியாத மேன்மை, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். 9 முதல் 11 வரையிலான அதிகாரங்களில் யூதர்கள் மற்றும் புறஜாதிகளுக்கான கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி பவுல் விளக்குகிறார். கடவுளுடைய ஆச்சரியமான திட்டங்களை சிந்தித்து பார்த்துவிட்டு இந்த 33 முதல் 36 வசனங்களில் கடவுளை போற்றி துதிக்கிறார். மனித அறிவுக்கு எட்டாத கடவுளுடைய ஞானத்தையும் அவருடைய இறையாண்மை, சோவர்னிட்டி ஆஃப் காட் என்று சொல்லப்படுகின்ற இந்த காரியத்தையும் நம்ம இங்கே ஒன்றில் முதல் பாயிண்ட், தேவனுடைய ஞானம் மற்றும் அறிவின் ஆழம், அதான் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ரிச்சஸ், இந்த வெறும் உலக பொருள் அல்ல, அவருடைய கிருபை, அன்பு மற்றும் இரக்கத்தின் அளவிட முடியாத பொக்கிஷம் இல்லையா? இப்போ கடவுளுடைய ஞானத்தை நம்ம யாருன்னா அறிய முடியுமா? கடவுளுடைய ஞானத்தை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் திருத்துவம். ஏன்னா இன்றைக்கு நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை திருத்துவத்தை பற்றி படிக்க போவோம், ட்ரினிட்டி. இப்போ திருத்துவத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது, அதை ஆராய்ந்து பார்க்கவும் முடியாது. அதுதான் திருத்துவம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஞானம் மற்றும் அறிவு, விஸ்டம் அண்ட் நாலேஜ், கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆம்னிஷியன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் திருத்துவ கடவுளாக இருக்கிறார். ஆமாம், அவர் திருத்துவ கடவுளாக இருக்கிறார். ஒரு குழந்தை எப்படி தன் தாய் தகப்பனை நம்புகிறதோ அதுபோல நாம் ஆண்டவரை, கடவுளை நம்ப வேண்டும். காலங்களையும் மனிதர்களின் இருதயங்களையும் வரலாற்றையும் அவர் ஞானத்தினால் வழிநடத்துகிறார். ஆராய்ந்து முடியாத தீர்ப்புகள், அவருடைய முடிவுகளும் அவர் செயல்படும் விதமும் மனித மூளையினால் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாதவை. ஒருவேளை இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர், ரொபாட்டிக், ஹியூமனாய்டு ரொபாட்டிக், மனித ரோபோ, இதெல்லாம் வந்திருக்குது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் மனுஷன் புரிஞ்சுக்கலாம். மனுஷன் இதெல்லாம் புரியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் இதெல்லாம் புரிந்து கொண்டாலும் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். ஒருவேளை நீ ஆராய்ச்சி செய்ய நினைத்தால், மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ கடவுளை ஆராய்ச்சி செய்ய நினைத்தால் முட்டாளாகி போவாய், நீ கள்ள தீர்க்கதனாய் மாறி போவாய் என்று சொல்றார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென் இல்லையா? ஆண்டவருடைய வழி நம்முடைய வழி வித்தியாசமானது. நம்ம சின்னதாக யோசிக்குவோம், ஆண்டவர் பெருசாக யோசிக்குவார். அது நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்குவோம், ஆண்டவர் சின்னதாக யோசித்ததை முடிச்சிருவார். ஆமென். இப்போ ஆண்டவரெல்லாம் நம்ம ஒன்றும் யோசிக்க முடியாது. சங்கீதம் 139:6 பார்க்க, இந்த அறிவு எனக்கு மிஞ்சின ஆச்சரியமும் எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. எப்படி? என்ன அறிவு? ஒரு குழந்தை ஒரு பெண் வயிற்றில் எப்படி உருவாகிறது, ஆண் பெண்
உடல் சேர்ந்தால் மட்டும் இல்லை. கடவுளுடைய படைப்பு அதான். முதல்ல இருதயம் உருவாகி, இருதயத்திலிருந்து அப்படியே ஒன்றொன்றா உருவாகி இல்லையா, 4 வாரங்கள் 5 வாரங்கள் 6 வாரங்கள் அப்படியே குழந்தை உருவாகி 6 மாதங்கள் பிறகு ஒரு நிறைவான குழந்தையை பார்க்குறோம். 9 அல்லது 10 மாதங்களில் ஒரு குழந்தை பிறக்கிறது. இதான் சொல்றார், இது எட்டாத ஆச்சரியம். எனக்கு அறிவுக்கு எப்படின்னே தெரில. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. காலையில் பனி துளி விழுந்திருக்கிறது, பூ மேலே பூ மூடி இருக்கிறது, வெயில் பட்ட உடனே அழகாய் விரிகிறது. எப்படி நடக்கும்? இவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? பூமி தானாய் சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நின்று போனால் கூட நம்ம உயிர் வாழ முடியாது. மரங்கள் ஆக்சிஜனை கொடுக்குது. ஒரு நாள் ஆக்சிஜன் கொடுக்கலாம் செத்துப்போ. ஒரு நாள்ன்றதை விட 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைன்னா இறந்து போகும். கோவிட் காலத்தில் எத்தனையோ மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனதை நம்ம பார்த்துருக்குறோமே. ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது, அவரை ஆராய்ச்சி செய்யவும் முடியாது, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். 2வது, கடவுளுடைய சுயாதீனமும் உன்னத நிலையும் அதான் நம்ம பார்க்கிறோம். ஆலோசனையாளர் இல்லாதவர் கடவுளுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கெல்லாம் ஆலோசனை தேவையில்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆலோசனை வச்சுன்னுக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆலோசகர், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகர் இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்கும் ஆலோசகர் இருக்கிறாங்க, கவுன்சிலர். திருமணத்தில் பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சபைக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சபை சங்கத்துக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அவர் தான் ஆலோசகர். He is the Prince of Peace. He is good counselor. இல்லையா? அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது கடவுளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் முடிவெடுக்க மனிதர்களின் ஆலோசனையோ அனுமதியோ தேவையில்லை. யாருக்கும் கடன் படாதவர். இன்னைக்கு நம்ம உலகத்தில் கடன் வாங்காதவர் யாரும் இருக்கவே முடியாது. எல்லாம் கடன் வாங்குறோம், கடன் கொடுக்குறோம், லோன் போடுறோம், லோன் வாங்குறோம், எல்லாம் கடன் தான். ஆனால் ஆண்டவருக்கு யாரும் கடன் கொடுக்கவும் முடியாது. அவர் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் போதுமானதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. நாம் தேவனுக்கு எதையும் கொடுத்து அதுக்கு பதிலாக அவரிடமிருந்து திரும்ப பெற முடியாது. நாமே அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோமே. அவரே எல்லாவற்றிற்கும் ஊற்று இல்லையா? ஏசாயா 40:13-14 பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியை அளந்தவர் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதிக்கிறவர் யார்? யோபு 41:11 பார்க்கிறோம். முதலாவது எனக்கு கொடுத்தவன் யார்? நான் அவனுக்கு பதில் எல்லாம் என்னுடையவைகள் இல்லையா? 1 Corinthians 2:16 பார்க்கிறோம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு போய் யாருப்பா போதிக்க முடியும்? அவர் யாராலும் அவரை போதிக்க முடியாது. அவர் சிறந்தவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3வது, எல்லாவற்றிற்கும் மூலமாய் முடிவுமாய் இருக்கிறவர். எல்லாவற்றிற்கும் முதலமாய் முடிவுமாய் இருக்கிறவர். அவராலும், ஃப்ரம் ஹிம், அவரே எல்லாவற்றையும் படைத்தவர், கிரியேட்டர். அவரிடமிருந்து அனைத்தும் தோன்றின. அவர் மூலமாய், த்ரூ ஹிம், அவரே எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார், சஸ்டனன்ஸ். அவருடைய கிருபையினால் தான் உலகம் இயங்குகிறது. அவருக்காக, டு ஹிம், எல்லாவற்றின் நோக்கமும் அவரே. த பர்பஸ், படைப்புகள் அனைத்தும் அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டுள்ளன. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அவருக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது. கொலோசியர் 1:16 பார்க்கிறோம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. 1 Corinthians 8:6 பிதாவாகிய ஒரே கடவுள் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாம் இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 4:11 தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் இல்லையா? இப்போ கடவுளுக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறதை இந்த பகுதியில் பார்க்க. நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதே ஆகும். அல்லேலூயா, ஆமென். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்போது கடவுளுடைய நன்மையை விசுவாசித்து அவரை துதிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:20 பார்க்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுள் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக தேவனுக்கு இல்லையா? 1 தீமோத்தேயு 1:17 அழிவில்லாதவரும் அதர்சனமானவருமாய் இருக்கின்ற தேவனுக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நாம் பலவீனத்தையும் அறியாமல் ஒத்துக்கொண்டு நாம் தாழ்மையா இருக்கணும். 2வது, நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் கடவுள் என்பதை அறிந்து அவர் வழிகளில் ஆராய்ந்து முடியாதவன் என்பதை உணர்ந்து நாம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது, அவருக்கே துதி கன மகிமை ஆராதனை செலுத்தணும். நம்முடைய வார்த்தைகளினாலும் வாழ்க்கையினால் அவருக்கு மட்டுமே
மகிமை செலுத்தி வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவரை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்வோம். அதே நேரத்தில் அவரை முழுமையாய் புரிந்து கொள்ள ஆராய்ந்து பார்க்க முடியாது. அப்படி போனா நம்ம பயத்துக்காரங்களா மாறுவோம் இல்லையா? அப்படி இல்லாம ஆண்டவரை புரிந்து கொண்டு நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? எனக்காக வந்தாரு, எனக்காக பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிர் தெழுந்தார், பாடுபட்டார், சிலுவையில மரித்து என்னை மீட்டு கொண்டார். அவர்தான் என்னை படைத்தார், அவர்தான் என்னை மீட்டு கொண்டார், அவர்தான் என்னை கொண்டு போக பரலோகத்துக்கு கொண்டு போக வரப்போகிறார். இந்த சிம்பிள் ஃபெய்த் இது இருந்தா போதும். மற்றபடி நீ ஆராய்ந்து ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னால நடக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசத்தை நாம் இல்லாம விசுவாசத்தோடு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்திலும் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாள் முழுவதுமாய் உடைய பணிகள், உடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இருக்கிற என்பர் சாரும் மேஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய அன்பு குறிச்சாக சாரி டீச்சரையும் ஆண்டவர் எடுத்து நீர் பயன்படுத்தும். அடியனையும் ஆண்டவர் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். குறிப்பாக இந்த நாளில் இந்த காணொலி வழியாய் நேரடியாய் ஆண்டவர் கண்டு கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே அமைதி சமாதானம் பொங்கட்டும். கடவுளை ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆனால் அவரை அனுபவிக்க முடியும். அதுதான் உண்மை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே உம்மை துதித்து எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை புரிந்து கொள்ள ஆண்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகள் பயணங்களை ஆசீர்வாதம் பலவீனமா இருக்கிற உடைய டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவரை உடைய அன்புக்குரிய தாமஸ் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். அதே போல என்னுடைய மின்னூர் பரிசுத்த யோவான் உத்திரன் திருச்செம்பண்டிய கோயில் பிள்ளை செல்வண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். நெஞ்சு வழியினாலே ஆண்டவரே இதோ அடுக்குமாறில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று தினத்தில் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இன்னும் ஆண்டவரே வேற ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு மீண்டும் அடுக்குமாறிக்கு சென்று ஆன்ஜியோ பண்ண கர்த்தர் கிருபைத்தார். தேவையான பண உதவி, பொருளாதார உதவிகளை பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுவோம். தொடர்ந்து ஆண்டவரை இன்னும் யாரெல்லாம் பலவீனமா சுகனமா இருக்கிறாங்களோ, படுக்கையில் இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாவுடைய மூத்த போதக தந்தை எங்களை எல்லாம் வழிநடத்திய அன்புக்குரிய ஆயர் அருள் திரு ஸ்ரீ துரையரசு ஐயருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறார். நேற்று தினத்தில் பணி நிறைவு பாராட்டு விழாவை கொண்டாடினார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐரையும் ஐரமாவையும் அன்பான 2 பிள்ளைகள் ஆண்டவர் ஜெனிஃபர் ஜெரோம் டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். 2 டாக்டர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்தும். தேவையெல்லாம் சந்திய ராஜா. ஆண்டவரே, ஐயர் அவர்களுடைய ஊழியம் மிக சிறப்பானது. கிராமப்புறங்களிலே 38 ஆண்டுகள் செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி தேவையெல்லாம் சந்திய ராஜா. ஆண்டவர் அதே போல என்னுடைய கிறிஸ்டிராஜ் ஐயருடைய அன்பு மனைவி திருமதி வினோதினி கிறிஸ்டிராஜ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஐரமாவையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஐயருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். கொடுத்திருக்கிற சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். பொறுப்புகளை சரியாக செய்ய அவரை வழிநடத்தும். போக்குல வரத்திலும் காத்தரலும். ஈவார் கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி வழிநடத்த ராஜா. தேவையெல்லாம் சந்தியும். தொடர்ந்து நம்முடைய கிருபை ஐயரோடு ஐரம்மா பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். இந்திய சுவிசேஷ திருச்சபை, ILCக்காக, ஆம்பர் சபை சங்கத்துக்காக, பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவையெல்லாம் சந்திய ராஜா. ஆண்டவரே, என்னுடைய இந்தியாவுக்காக ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் பணிகளை சிறப்பாக இருக்கவும், மக்களை வழிநடத்தும் கிருபை தாரும். பெட்ரோல் டீசல் எல்லாம் தட்டுப்பாடெல்லாம் நீங்கட்டும் ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாள் முழுக்க நம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். நம்முடைய பணிகள் ஊழியங்களை சிறக்க ஆண்டவர்களை வழிநடத்த வேண்டுமானால் ஜபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடைய ரோடு கொடுப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.